தவறு செய்யாத மனிதனும் இல்லை, தவறு செய்யாதவன் மனிதனும் இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே அல்ல. நம்ம வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையில்லை. நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும். தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இன்னது என்பதை அறிவதும் தான் அறிவாளியின் சிறந்த இயல்பு. ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது ஒரு வகை வெற்றி. விழுந்த போதெல்லாம் எழுந்தான் பல மடங்கு சக்தியுடன் என்பது மிகப்பெரிய வெற்றி. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. அவள் தனக்கானவள் என்றதும் ஆண்களின் அலட்சியம் ஆரம்பமாகிறது. அவன் தனக்கானவன் என்றதும் பெண்களின் எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இன்றி வாழ்வது கடினம்தான். ஆனால் நம் எதிர்பார்ப்பு ஆசைகள் படி இங்கு எதுவும் நடப்பதில்லை. எது நடக்கிறதோ அது நன்மைக்கே. மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும். வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. உயரங்களை அடைய முடிவெடுத்து விட்டால் சுமைகளை விட்டுவிட தயாராகுங்கள். ராக்கெட் போல. முடிவை பற்றி பயம் கொள்ளாதே. முதலில் முயற்சி செய்ய முடிவு செய். முடிவு எதுவாக இருந்தாலும் சரி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம் போனா இவை திரும்ப வராது. அதனால் கோபத்தை தவிர்த்து விடுங்கள். சண்டைகளை தவிர்த்து விடுங்கள். அன்பாக பேசுவோம், மகிழ்ச்சியாக பகிருவோம். வாழ்க்கை ரொம்ப அழகானது. வாழ்வோம், வாழ விடுவோம். எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை. எல்லா நேரமும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. தோல்வி என்பது கடினமானது. ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பது தோல்வியை விட மோசமானது. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே. வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெற முடியாது. உன்னை நீ நம்பத் தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் என்று பொருள். புத்திசாலிக்கு வாழ்க்கை ஒரு பிரச்சனை, முட்டாள்களுக்கு வாழ்க்கை ஒரு தீர்வு. வாழ்க்கையை பற்றி பெரிதும் கவலைப்படாதீர்கள். எப்படியும் யாரும் அதில் இருந்து உயிரோடு தப்ப போவதில்லை. அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியும் மௌனம். அறிவு மிகுந்தவர் போகும் வழியும் மௌனம். பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது அதைவிட பெரிய திறமை. எல்லாவற்றையும் மாற்ற நினைப்பவர்கள் ஒன்றையுமே மாற்ற முடியாதவர்கள். இவர்கள் வாழ்க்கையின் அபாயகரமானவர்கள். உயிரில்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது. உருவமில்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது. பணம், அன்பு, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. அது நம்மை தேடி வரும். துன்பங்கள் மற்றும் நெருக்கடிகளின் முன்னுரையாக இருப்பது நாவடக்கமின்மைதான். ஒருவர் மௌனத்தை கடைபிடித்தார் எனில் அந்த மௌனம் அவரை 1000 சோதனைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் பாதுகாத்துவிடும். நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக. மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான், ஆனால் அது ஒரு இதயத்தை உடைக்கும் வலிமை கொண்டது. யார் தன்னுடைய நாவை சிறை செய்து வைக்கவில்லையோ அவருடைய நாவே அவரை சிறை செய்துவிடும். உன் மனசாட்சியின் குரலை கேள். அது எது சரி என்பதை அது சொல்லும். அதை புரிந்து கொண்டால் போதும். நீ தவறானவற்றை செய்ய எவரும் உன்னை தூண்ட முடியாது. மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான், ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது. உனது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை உனக்கு பிடிக்கும். உனது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உன்னையே பிடிக்கும். வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். அனைத்தையும் இழந்த போதும்
புன்னகை பூத்திருக்கு, மீள்வோமா என்ற நம்பிக்கையில். இன்று வரும் துன்பங்களை கண்டு ஓடி ஒளிந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது? வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறலாம், எப்ப வேணாலும் மாறலாம். ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நாம மாறக்கூடாது, நம்மள மாத்தவும் விடக்கூடாது. ஜெயித்து கொண்டே இரு, நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை. நல்ல சுயநேசமே அதிர்வுகள், உங்கள் மேன்மைக்கான நல்ல திறவுகோல் வாழ்க்கை. நன்றியுடன் இல்லாமல் உங்களால் ஆனந்தத்தை உணர முடியாது. நன்றியுடன் இருப்பது மகிழ்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு காரணியாகும். வெற்றி இறுதியும் இல்லை, தோல்வி முடிவும் இல்லை, தொடர்வதன் துணிவே பெரிது. எதையும் சிந்திக்காமல் வாழ வேண்டும் என்று சிலர், எதற்கு வாழ வேண்டும் என்று சிலர், எப்படி வாழ வேண்டும் என்று சிலர், எப்படியாவது வாழ்ந்திட வேண்டும் என்று சிலர் என 4 வகைகளாக மனிதர்கள் உள்ளனர். இலக்கு லட்சியத்தில் மட்டும் நாம் உறுதியாக இருந்தால் எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும். என் நிலையிலும் சிரித்து கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி. வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தருகிறது. அதை நாம் கற்றுக்கொண்டு வருகின்ற நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுந்து விடலாம் என எனக்கிருக்கும் நம்பிக்கை அதிகம். முயன்று பார். சொல்ல முடிந்த எண்ணங்கள் வார்த்தைகளாகவும், சொல்ல ஆசைப்பட்ட எண்ணங்கள் புன்னகையாகவும், சொல்ல முடியாத எண்ணங்கள் கண்ணீராகவும், சொல்ல வழியில்லாத எண்ணங்கள் மௌனமாகவும் வெளிப்படுகிறது. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. அடுத்தவர்களுக்காக வாழாதீர்கள். எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது, கடவுளாலும் கூட. வாழ்க்கையில் நல்லவன் கெட்டவன் யாரும் இல்லை. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா நல்லவன், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா கெட்டவன். பேசி தீருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள். உரியவரிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். சங்கடமாய் இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள். எதிர்த்தரப்பும் பேசட்டும், என்னவென்று கேளுங்கள். சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள். யாரோடும் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான 7 விதிமுறைகள். எப்போதும் வெறுக்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், எளிமையாக வாழுங்கள், குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள், எப்போதும் சிரியுங்கள், கடவுளுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள். மறக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன். உனது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை உனக்கு பிடிக்கும். உனது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உன்னை பிடிக்கும். முயற்சி திருவினையாக்கும்.